ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹிப் ஓப்பனர்ஸ் அப்படிங்கிற சீரீஸில் 2 ஆசனம் பார்த்தோம். அது வந்து வேரியேஷனாக கற்றுட்டோம். ஸோ அதோட ஆக்சுவல் ஆசனா ப்ராக்டிஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பத்த கோணாசனா அப்படிங்கிற, இல்லை அதை வந்து பத்ராசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுக்காசனத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து 2 கால்களையும் ஒன்றா சேர்த்துக்கணும். நம்ம சோல்ஸ் 2த்தையும் காலை நமஸ்கார் மாதிரி ஒட்ட வச்சுக்கிறோம். ஸோ இதில் காலை நல்லா உடம்பு கிட்ட எவ்வளோ கீழே இழுக்க முடியுமோ அவ்வளோ கீழே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சைமல்டேனியஸாக உங்கள் 2 முட்டையும் சைட்ஸில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த காலில் கைகளால் பிடிச்சிக்க போகிறோம். இந்த ஆர்ச் ஆஃப் யுவர் ஃபீட்டில் இப்படி கையை வச்சுக்க போகிறீங்க. ஸோ இதுதான் இது உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷன். முதல்ல இந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாருங்கள். இதில் ஒரு 2 to 3 breaths ஸ்டே பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இது கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறமா நம்ம மெதுவாக இந்த பாஸ்டர்லேருந்து குனிய ஆரம்பிக்க போகிறோம். இங்கே இன்ஹேல் இன் திஸ் பொசிஷன், எக்ஸேல் வெளி மூச்சை விட்டுட்டு மெதுவாக கீழே குனிய போகிறீங்க. ஸ்லோலி கோ டவுன், சின் டவுன். நல்ல மவா கட்டையை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டுருங்க. உங்களால் எவ்வளோ தூரம் குனிய முடியுமோ அத்தனை தூரம் போனால் போகிறோம். ஸோ ப்ராக்டிஷ்னராக இருந்தீங்க, ஹிப்பெல்லாம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா தான் இவ்வளோ தூரம் கீழே போக முடியும். இன்ஹேல் கம் அப். ஃபஸ்ட்டு டைம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ ரீச் முடியாது. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு போனால் போகிறோம். இதில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது, இந்த கை எல்போவை காலுக்கு வெளியில் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரீச் ஆகிறதோ ஹெல்ப் பண்ணும். இன்ஹேல், எக்ஸேல். நல்ல கை எல்போஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. காலை விட்டு வெளில வரா மாதிரி வரட்டும். பேக்கை வந்து இன்க்ளைனில் வச்சுட்டே கீழே குனிய போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான் முடியாதுன்னா இங்கே நம்ம நிறுத்திக்கலாம். நல்லா சின் மற்றும் டவுன், சின் டுவர்ட்ஸ் காலர் போன். ஸோ இந்த சின் டவுன் பண்ணுறச்சவே உங்களுக்கு ஃபுல் ஸ்பைனல் ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த பொசிஷன்லேயே ஒரு பிரெத் ஸ்டே பண்ணலாம். ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணிவிட்டு மேலே வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலாக நீங்கள் வந்து தர வரைக்கும் போகலாம். பட் எப்போதுமே ஒன்று வரலைன்னா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகிறதுக்கு பார்க்கணுமே தவிர, நம்ம உடம்பை வருத்திட்டு ஒரே நாளில் வந்துருமானாலும் கண்டிப்பாக வராது. கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸில் தான் உங்கள் ஆசனாவோட ரேஞ்சோ குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த பத்த கோணாசனா இன்னொரு முறை ப்ராக்டிஸ் பார்க்கலாம். இன்ஹேல் ஹியர், எக்ஸேல், கோ டவுன் ஃபுல்லி. உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகிறீங்க. நல்லா போயிட்டு இதில் ஸ்டே பண்ணக்கூடிய ஆசனம். இது வந்து லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆசனம். மெனோபாசல் இஷ்யூஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆசனம் இது. ஸோ ரெகுலராக இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறச்சே இதோட பெனிஃபிட் நல்லாவே நமக்கு தெரிய வரும். இன்ஹேல் கம் அப், ரிலாக்ஸ். இந்த சீரீஸில் நம்ம ஹிப் ஓப்பனர்ஸில் ஏற்கனவே பார்த்தோம். உபவிஷ்ட கோணாசனான வால் சப்போர்ட்டில் ஹிப் ஓப்பனிங்கில் பார்த்த ஆசனம். அதோட கரெக்ட் ஆசனாவோட எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். உபவிஷ்ட கோணாசனம், காலை ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கும் நம்மளோட ஸ்டார்டிங் பொசிஷன் சீட்டட் ஸ்டார்டிங் பொசிஷன் தண்டாசனம். இதுலேருந்து நல்லா 2 கால்களையும் வைடாக ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு காலை உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ ஓப்பன் பண்ணி வைக்க போகிறீங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். கைகளை சென்டரில் வச்சுக்கலாம். இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப். த்ரூ அவுட் வந்து எல்லா ஃபார்வர்ட் பெண்டிங் பாஸ்டர்லையும் சின் மவா கட்டையை கீழே டக் பண்ணியே வச்சுக்கோங்க. எக்ஸேல், உங்களால் எவ்வளோ தூரம் கீழே குனிய முடியுமோ அந்த அளவுக்கு போனால் போகிறோம். கைகளை தரையில் வைங்க. முடிஞ்சதுன்னா ஃபோர் ஹெட் டு த ஃப்ளோர், இல்லைன்னா எந்த இடத்துல எல்லா ஆசனத்துக்கும் சொல்கிற மாதிரி தான். உங்களுக்கு எவ்வளோ ரீச் பண்ண முடியுமோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிட போகிறீங்க. மெதுவாக உள்மூச்சு எடுத்துகிட்டே மேலே வந்துடலாம். இன்ஹேல் கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். இது 2 வேரியேஷனாக பண்ணலாம். ஒன்று வந்து கைகளை தரையில் வச்சு, இன்னொன்று நம்ம டோஸை பிடிச்சும் பண்ணலாம். இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப். எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட். உங்கள் கால் கெட்ட விரலை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. காலை பிடிக்க முடியாதவங்க எந்த இடம் கை ரீச் ஆகிறதோ அங்கே கூட பிடிச்சிக்கலாம். உங்கள் ஷின் கிட்ட இல்லை முட்டி கிட்ட எது வரைக்கும் கை ரீச் ஆகிறதோ அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இன்ஹேல் கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், ஃபஸ்ட் டேவே ப்ராக்டிஸில் இவ்வளோ தூரம் ரீச் ஆகுமானா கண்டிப்பாக வராது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸை சைட்ஸில் முதல்ல ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சென்டருக்கு வரலாம். இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப். எக்ஸேல், நல்லா நீங்கள் லெஃப்ட்டுக்காக உங்கள் உடம்பை திருப்பிட்டு லெஃப்ட் சைட் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண போகிறோம். இதுலேயுமே கை எங்கே ரீச் ஆகிறதோ அந்த அளவுக்கு போகிறோம். தலை வந்து முட்டி வரைக்கும் ரீச் ஆச்சுன்னா பண்ணலாம், இல்லாட்டா எங்கே முடியறதோ அதோடு ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். இன்ஹேல் கம் அப். எக்ஸேல், ரைட் சைட் டர்ன் பண்ணிவிட்டு நல்லா ரைட் ஃபார்வர்ட் பெண்ட். இதில் நம்ம வந்து
ஹீல் தரையில் ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். டோஸ் மேலே பார்த்தா மாதிரியே வச்சுக்க போகிறோம். இன்ஹேல் கமா ஆர்ம்ஸ் டவுன். இதை ஒரு ஃபியூ ரெப்படிஷன்ஸ் 2 சைடும் மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சென்டர் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபீட் டுகெதர், ரிலாக்ஸ். ஸோ இந்த ஆசனமும் பார்த்திங்கன்னா நல்லா வயருக்கு வேலை பண்ணும். அதே மாதிரி ஹிப்பு ஓப்பனிங், உங்கள் இடுப்பு வலியெல்லாம் இருந்ததுன்னா ஹிப்பு ஒரு சைடு டைட்டாக இருக்குன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீ பண்ணி கொடுக்கக்கூடிய ஆசனம் இது, உபவிஷ்ட கோணாசனம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீட்டட் ஆசனாவில் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற 2 ஆசனமுமே நிறைய பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஆசனம். டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்பவே, டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆசனம்.